இனிமேல் கைய வச்சாதான் உண்டு. என்னது என் பக்கம் கையை நீட்டுற? தம்பி கொஞ்சம் அழகா அங்க போய் உட்கார. அங்கயா? அங்க உட்கார்ந்தா அழகு வருமா? ஐயோ ஐயோ, பாத்தியா லக்கு, இன்னைக்கு வந்த கடவை ஏன் இடத்துக்கு உல வைக்கிறத நான் இங்கதான் உட்காருவேன், ஒருத்தர் அசைக்க முடியாது. பாப்போம். அவர் உட்கார்ற இடம் எப்பவும் அதுதான். நானும் இங்க உட்காந்து அழகா போய் லக்கு பக்கத்துல உட்காருவியா? நான் சுகமா உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். இங்கயா? என்ன ஒண்ணும் சரி இல்லையே. ஏன் எல்லாம் சரியா தான் இருக்கு? சரியா இருக்கு. எக்காரணத்தை முன்னிட்டு மறுமுறை உருட்டும் வழக்கம் இல்லை என்பதை சொல்லியாச்சா சுக்கு? வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கிறதுன்னு பட்டயத்துல எழுதியே போட்டு விட்டேன். தாத்தா, எண்ணிக்கை என்ன வேணும்? 4 வேணும். 4 வேணும். சரி சுக்கு. என்ன 4 எண்ணிக்கை? சரி 4. ஏன் எங்க பாக்குற? அங்க ஆட்டத்தை கவனி, ஆட்டத்தை கவனி. எக்காரணத்தை கொண்டும் மறுமுறை உருட்டப்பட மாட்டாது. அங்க கவனி, அங்க பாரு. சரி சரி. என்ன 4? எங்க போடு போடு. இதே ஐயா பிடிச்ச 4 எண்ணிக்கை வேணும். உட்கார்ந்து பிடிக்க முடியாது. காய் உருட்டின பிறகுதான் குக்கா. இல்ல உக்கா பிடிச்ச பிறகுதான் முடியாது. போடு 4 எண்ணிக்கை வேணும். போடு போடாத போடு. இல்லையா உக்கா போட்ட பிறகுதான் குடிக்கும். இல்ல பிடிச்ச பிறகுதான் போட முடியாது. உன் பணத்தை எடுத்துட்டு போயா. ஆட்டம் வேணா ஒண்ணு வேணாம். கிழமை கூட ஆடுறது இல்ல. போ, வேண்டியது இல்ல, தேவையில்லை. போ எடுத்துட்டு போ. வேடாயா? இல்ல தேவையில்லை. என்னமோ எங்க சட்டத்திட்டத்தை நீ மாத்த பாக்குறீ நீ? இல்ல என்ன சரிதானா? சம்மதமா? சம்மதம் தான். ஆமா, தொடப்படாது. ஆமா 4 தானே? எங்க 4 போடு. கேட்டது வந்திருக்கா பார். அயோக்கிய பெயர். மரியாதை படிக்கிற இப்படி உன் சூழ்ச்சினால் தானே மன்னாதி மன்னர்கள்லாம் உனக்கு அடிமையானாங்க. என்ன செய்கிறேன்? எத்தனை பேரை கஷ்டப்படுத்த. ஐயோ, நாங்க அடிமையாகலையே, அவங்க வந்து அடிமையாகிட்டாங்க. ஐயா, அப்படி என்ன தவறு செய்திருந்தாலும் இந்த மாதிரி செய்து விட்டுருங்கய்யா. மன்னிப்பதாவது நீ இதுவரையில் செய்த சூழ்ச்சிகளுக்கு உன்னை சித்தவரை செய்தாலும் ஐயா, அவரை மன்னித்து விடுங்க. இதற்கெல்லாம் காரணமாயிருந்து என்னை தண்டியுங்கள்.